நண்பர்களே, காலை வணக்கங்கள். நம்ம எல்லாம் இப்போது வீடுகளில் நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெயிப்பனி சேனலுக்காக ஜெயிப்ப நீ GEYIPPA ஜெயிப்ப NEE நீ ஜெயிப்ப நீ சேனல் யூடியூப்பில் ஏகப்பட்ட விஷயங்களை போட்டிருக்கேன். அதில் ஒரு விஷயம் இது, நீங்கள் எல்லாம் 20,000 30,000 50,000 கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி அது வேலை செய்யுதா செய்யலையா, அதுக்கு சர்வீஸ் பண்ணாங்களா, வெங்காயம் பச்சை மிளகா கரண்ட் இருக்கா இல்லையா, அதுக்கு தண்ணி அதிகமாக செலவாகுதா கம்மியாக செலவாகுதா, எந்த மிஷின் நல்ல மிஷினு, எத்தனை பிரச்சனை. பட் நான் பார்த்தீங்களா, நான் என்னுடைய துணிகளை துவைச்சிக்கிறேன், தினம் துவைச்சிருவேன். இப்போ பாருங்கள், இத்தனை துணிகள் உள்ளே போட்டிருக்கேன். என்னுடைய ஷர்ட்டை பேண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 உருப்படி இருக்கும். இதில் இத்தனை உருப்படி உள்ளே இருக்குது. என்னுடைய பனியன் எல்லாம் உள்ளே இருக்குது. சரிங்களா, போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு பக்கெட்டில். அப்புறம் ஃபேப்ரிக் வாஷ், நம்ம டிரான்ஸ்மார்ட் அதோடய ஃபேப்ரிக் வாஷ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். அதை போட்டு உள்ள ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு 10 சொட்டு, அவ்வளோதான். இப்போது உலகத்திலே மிகச்சிறந்த வாஷிங் முறையை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நான் துவைக்கிற ஒன்றும் பண்ணல. இப்போது துவைக்கிறது நடக்குது, சினிமா பாட்டு கேட்குறது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, காலுக்கு எக்ஸசைஸ் பாட்டுக்கு எக்ஸசைஸு. அந்த காலத்தில் இந்த ஏற்ற இறைக்கிற மாதிரி அருமையாக சூப்பராக போட்டு எல்லாம் மிதிக்கிறேன். கம்ப்ளீட்டாக சுற்றி மிதிக்கிறேன், நல்லா மிதிக்கிறேன். இப்படி மிதிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அழுக்குகள் எல்லாம் அழுத்தி ஒன்றொன்று உரசி அழுக்குகள் எல்லாம் ஓடி வந்துடும். ரொம்ப ஈஸி. காலுக்கு எக்ஸசைஸு, மனசுக்கு நிம்மதி, காலில் குளிர்ச்சியான தண்ணி படுது, அதிக தண்ணி செலவில்லை, எந்த கரண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை, எந்த லைட் இருக்கணும் அவசியம் இல்லை, துவைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் கூட இருக்கணும் அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. சொந்தக்கால் தன் கையே தனக்குதவி, தன் காலே தனக்குதவி. இப்படி எல்லாமே நம்மளை சார்ந்து செஞ்சு பழகிட்டோம்னா எந்த கம்பெனிக்காரன் ப்ராடக்ட் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது எதுவுமே அந்த பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் அற்புதமாக சீயக்காத்தூள் தான் பயன்படுத்துகிறேன். அருமையான சீயக்காத்தூள். பாத்திரம் பழான்னு இருக்குது. இந்த கருமம் பிடிச்ச நாதாரித்தனமான வீணாக போட விளங்காத கண்ட பொடிகளை நான் பயன்படுத்துறது இல்லை. அந்த பொடிகள் அத்தனையும் பூமியை போய் அந்த ஹோல்ஸ் அப்படியே அடைச்சிடும், பூமியை நாசம் பண்ணிடும். ஸோ மக்களே, இது விளம்பரத்திற்கான காலம் அல்ல, விழிப்பதற்கான காலம். தயவுசெய்து விழியுங்க. இப்படி எளிதான வழிகள் நிறையா இருக்கின்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். ஜெயிப்பனி சேனலில் விதவிதமாக போட்டிருக்கேன். அது எல்லாம் ஃபாலோ பண்ணினாவே 10,000 ரூபா செலவு பண்ணக்கூடிய குடும்பம் மாதத்துக்கு 5,000 ரூபா செலவுக்கு வந்துடுவீங்க. 5,000 ரூபா பண்ணுறவங்க 3,000 ரூபாய்க்கு வந்துடுவீங்க. அதனால் தயவுசெய்து வாங்க. வாழ்வதற்கு எளிமையான வழி இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம காசமோசான்னு வாழ்றதுல அர்த்தம் இல்லை. பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சது. துவைச்சாச்சு, எல்லா அழுக்கும் போயாச்சு, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. 4 சுற்றிட்டு அவ்வளோதான், தண்ணி ரெடியாக இருக்குது. போட்டு 2 தடவை வாஷ் பண்ணனா முடிஞ்சது. அவ்வளோதாங்க துவைக்கிறது. பாருங்கள், இத்தனை துணியை மேட்டர் ஆஃப் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, அவ்வளோதான். பழன்னு ஆயிடுச்சுங்க துணி சும்மா ஜம்முன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த அழுக்காக இருந்தாலும் போயிடும். ஏன்னா காலில் நீங்கள் போட்டு அமுத்துறீங்க. உங்கள் வாஷிங் மிஷின் ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி உங்கள் வாஷிங் மிஷினை போட்டிங்கன்னா கூட இந்த வேலையை அது செய்ய முடியாது. சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுங்கள். தயவுசெய்து பூமியை காப்பாற்றுங்க. நல்லது விரும்பும் முருகானந்தன் ஜெயிப்பனி சேனலுக்காக.